ஆட்டுக்கு ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் பொண்ணி குரங்கு கருவோரங்குது எங்கால குரங்கு கருவோரங்குது அந்த குரங்கு கருவோரங்க மேட்டுக்கு நான் பொண்ணி தோத்த புழு புழுங்குது எங்கால தோத்த புழு புழுங்குது தூத்த புழு புழுங்க பள்ளத்துக்கு நான் போனேன் பாஜம் பஜ பஜங்குது என் கால பாஜம் பஜ பஜங்குது பாசம் பஜ பஜங்க நடுவுட்டுக்குள்ள நான் போனேன் கிளவிகர் உறங்குறா என் கால கிளவிகர் உறங்குறா கிளவிகர் உறங்க மூளைக்கு நான் போனேன் மூட்டை மோசம் மோசங்குது எங்கால மூட்டை மோசம் மோசங்குது மூட்டை மோசம் மோசங்க வெளியில நான் போனேன் நாயும் ஜல போலங்குது எங்கால நாயும் ஜல போலங்குது நாயும் ஜல போலங்க டாஸ்மாருக்கு நான் போனேன் கடையை அடைச்சு கிடக்குது எங்கால கடையை அடைச்சு கிடக்குது இந்த பொல்லாத உலகத்தில எப்படி வாழுறன்னு புலம்பி தவிச்சு கிடக்குது எங்கால புலம்பி தவிச்சு கிடக்குது வந்த கூட்டம் போயிருச்சு எந்த கூட்டம் இருக்குதுன்னு நாடகமும் ஒன்றும் புரியல என் சாமி விடிய வைக்கிறது எப்படின்னு தெரியல என் சாமி விடிய வைக்கிறது எப்படின்னு தெரியல மை சட்டை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சத்தமும் வெளிய வருமா எங்கால சத்தமும் வெளிய வருமா மொத்தத்துக்கு கட்டின குலைய பூராத்தைந்தா அவுத்துருவேன் என்ன சொல்லி நானும் பாடவே எங்கால எது சொல்லி நானும் பாடவே நான் கட்டி காத்த என் மதுரை புது மண்டபம் அப்படி இடிஞ்சு கிடக்காடா எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னு இந்த போன ஆளு பூரா என்ன கட்டில மீன் ஏழை எடுக்க வந்தவங்களா இந்த உட்காந்துருக்க ஆளு பூரா ஒத்தையில பயந்துட்டு உட்காந்துருக்கேன் நேரத்தில் போனால் இடவுல வண்டி ரெண்டா தள்ளிட்டு போனோம் சரிங்க போகிறோம் என்னத்தா பால்வாடியில் ஜோறு போடுறாங்களா போ நீங்கள் என்ன இடம் இல்லையாடா ரெண்டு பேத்துக்கு இங்கே வந்து படுக்கிறியா கொசு ஊற்றி பொடி விடுறேன் என்னதே ஆப்ரேட்டரே ஆப்பை போட்டு உட்காந்துருக்கேடா அள்ளிட்டானடா ஜிங்க உண்மையிலே உலகத்தில் தவறு செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது இந்த தவறை அளவா செய்தால் அவன் வாழ்க்கையிலே பிழைத்துக் கொள்வான் சரிதானே கதைக்கு வரேன் இந்த பொம்பளை ஆளு அப்படி படுத்து கிடக்கல தாயா தாய் கொஞ்சம் பிறண்டு படுங்கத்தா சேலையில கரையா முச்சிடாம பிறண்டு படுத்து நான் வளர்த்த சீதை கதைக்கு வரேன் காசு வந்துருச்சு வாங்கடா அதுக்கு தாண்டா இவ்வளோ பாடு வர்றேன் பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க வேகத்தடையில் ஏற்றி விட்டாங்க டோல்கேட்டுக்கு 2 தடவை திரும்பி வந்தால் என் காரை வைக்க வேண்டியதேன் வாழ்க நாடக கலை வளர்க நாடக நடிகருடைய நிலை திண்டுக்கல் நாடக நடிகர் சங்க கட்டிடத்தில் இயங்கி வரும் இது என்னப்பா போட்டிருக்க சானார்பட்டி SKR பாய் ஓ முட்டைப்பாயா சூப் கடை சார்பாக குழுவை பாராட்டி SKR முட்டை பாய் சூப் பொட்டு வச்ச என் தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கரதம் நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓம் பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நன்றி 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 போதும் போதும் அவ்வளோதான் பாட முடியும் நாளைக்கு முட்டை சூப்பு வாங்கி கொடுனே என்னது முட்டை சூப்பு ஆமாம் நீ காசை கொடுத்தா வந்து ஏடிஎம்ல போட்டு தானே போவ
என் சீமா மையன் போனேன், காசை வாங்கினா எல்லாரும் டவுசர்ல வைப்பாங்க. ஓ இங்க பை இருந்திருக்கோ, ஆத்தி மறந்துட்டேனே. இப்படி தாண்டா ஒவ்வொரு இடத்துல. என்ன ஸ்கூல் ஆண்டு விழாவா? இதை நீங்க பார்த்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ண போற? வீட்டு பாடமா? கதைக்கு வரேன் வாண்ணே. இல்ல கதைக்கு வான்னு நான் மூச்சு முட்டை கத்துனே அவன் வானே, பிளாக்ல சரக்கு இருக்கு வானே, அப்படி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியாடா பிரேத்தினி போய் மயனே. வந்ததுதான் வந்துட்டே சொல்ற. நான் சாதாரண ஆளு கிடையாது. வேற யாரு? உலகத்திலே பெருங்கொண்ட பணக்காரனுடைய மகன் யாருன்னா நான் தான்டா. என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? பணக்காரன் மேனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா. மக்களை குசிப்படுத்துவதற்காக, அப்படி சொல்லணும். என் உறவுகளை சிரிக்க வைப்பதற்காக வருகிறேன். அதுக்குன்னு கண்டபடி பேசலாமா? எங்க வேகுனே? ஒன்னும் பருப்பு வேகலையாடா. எங்க அப்பா வேறு, சொன்னா தானே தெரியும். நம்பிராஜன், நாட்டுக்கு அவன் ராஜன். சரி. அவனுடைய 6வது சன். சன். எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பன் புருஷன். என்னடா பெட்டி கடை போட போறாங்களா? என்ன தெரியலனே. என்ன இப்போ உட்கார இடம் இல்லையா? மாடியில் ஏறி உட்காரீங்களா? நம்பிராஜன் எங்க அம்மா. எங்க அம்மா அம்மாக்கு என்னென்ன ஆச்சு? முடிஞ்சாவா? அட பாவியலா. எங்க ஆத்தா நங்கை மோகனி, அதுக்கு தாண்டா நாடகத்துக்கே வர மாட்டேங்குது. ஆளை கொன்றுவாங்க. நங்கை மோகனி எங்க அம்மா. என்ன ஆத்தா சுடுகாட்டில் இருந்துச்சா? இல்ல பனங்கிழங்கு புடுங்குச்சு. 7 குழந்தைய பெத்த என் தாய் ஈயரும்பு கடிக்காம தன் வயிறை பட்டினி போட்டு எங்க வயிறை பசியாத்தனவள் என் தாய். ஆனா 8வது பிள்ளைக்கு எங்க அப்பா ட்ரை பண்ணார். சரிண்ணே. பருப்பு வேகலையா? சிலிண்டர் இல்லை. மூடு, நீ பெரிய காமெடினா நான் உன்னையோட காமெடியான்டா. ஏண்ணே நாட்டு வைத்தியசாலைக்கு போக வேண்டியதானே? அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். அவன் மருந்து கடையே போக வீட்டில் தான் இருக்கா. எங்க அப்பா 8வது பிள்ளைக்கு முயற்சி பண்ணார். எங்க ஆத்தாட்ட லேகிய நிறைய சாப்பிட்டுருப்பாரு போல. ஒரு நம்பர்ல போயிருச்சு. ஏனே சொல்றிய? அவுட் ஆயிட்டாரா? சாவியை தொலைச்சு விட்டேன். இந்த வாரம் எப்படி படுத்துக்கிட்டு இது பண்றவர் எங்க சித்தப்பா மையன். ஆனா எங்க ஆத்தாவை எங்க அப்பா விடல. ஏன்டா கோத்தா? அந்த வெறி கொண்ட வேங்க எங்க அம்மால பாய பார்த்தேன். ஆஹா. ஆனா எங்க அம்மா பக்கத்துல இருக்க பாய பார்த்துச்சு, விரிக்கிற பாய பார்த்துருச்சு. சரிண்ணே சரி. ஆனா 8வது பிள்ளை இல்லாம எங்க அப்பா ஏங்கி ஏங்கி தூக்கு போட போனார். என்ன மரத்துல போய் தூக்கு போட்டுட்டார் நைட்டு 2 மணிக்கு. சாவலையா? இப்ப காலு முறிஞ்சு வீட்டுல கிடக்கேன். ஏண்ணே தூக்கு தானே போட்டாரு? இருட்டுல முண்டை முருங்கை மரத்துல போட்டிருக்கேன். ஆனால் தம்பி மணியண்டா, அண்ணே உலகமே பொண்ணு தேடி எனக்கு ஒரு பொம்பளை அமையல. உங்ககிட்ட எது பொண்ணு இருக்கா? என்கிட்ட நீ யாருமே? நானா? பெரியசாமி மையன். ஏய் உன் தங்கச்சி இருக்காமல? ஆமாண்ணே. ஆமா மச்சான். ஜாதகம் வந்துருச்சு வீட்டுக்கு. எங்க அப்பா அம்மாலாம் சம்மதம் சொல்லிட்டாங்க. நான் தான் அது. நீங்க தான் நம்பிராஜ மையன். மச்சான் உறவுக்காரன் ஆயிட்டவா? பக்கத்துல நெருங்கி வரக்கூடாது. அதே ஜாக்க வச்சு கட்டிங்க கேட்பேன். இல்ல மச்சான் அதெல்லாம் கேட்க தங்கச்சி மாட்டேன். கட்டி குடிக்கிற ஜாக்கில் கெரிய வச்சு போயிடா நீ. மச்சான் மச்சான் உங்க தங்கச்சி எப்படி இருக்கும்? அழகா இருக்கு மச்சான். அழகுனா ஒரு அரைப்படி இருக்குமா? அரைப்பொடிலாம் இல்ல, முழுப்பொடியே என் தங்கச்சி தான். மச்சான் மச்சான் உங்க தங்கச்சியை நான் பார்த்ததில்ல. இங்க வந்திருக்காங்களா? ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கும். உலகலைக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே அம்புட்டு அழகு. 18ஆம் படி என் கண்ணை திறந்துட்டான்டா. சாமியை வேண்டாதிய மச்சான். கண்டிப்பா என் தங்கச்சி உங்களுக்கு தான். அதுக்கு தாண்டா இவ்வளவு நடிப்பு நடிச்ச உன தருவில. உங்க தங்கச்சிய கூப்பிடுங்க. தங்கச்சி பேர் என்ன? பேரா சப்பு. என்னைக்கு சப்போம்? எங்க பெரியப்பா ஐஸ் சப்பிக்கிட்டே பெத்தாரு. அப்படியா? அதனால சப்புன்னு பேர் வச்சுட்டாரு ஆசையா. நல்ல வேலை உப்புன்னு வைக்காம விட்டியே. சப்ப கூப்பிடுங்க. சப்பு கூப்பிடுங்க மச்சான். சப்பு. அந்த அழகிய பார்த்துட்டு நான் இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ஓடித்தே நிற்பேன். வாடா என் தங்கம். வந்துட்டாங்களா? வந்துருச்சுண்ணே. என்ன வந்துருச்சு? ஒண்ணுக்கா
ஏன் சப்பு வந்துருச்சு. 18ஆம் படி கருப்பு, நல்ல மனைவி. எனக்கு வாச்சுன்னா உன் வாசல்ல 7 கடை வெட்டுறேன்டா. என்ன நீர்மாலைக்கு வர்ற முண்டை மாதிரி வர்ற? ஏ மச்சான், என்ன மச்சான் கிடுகிடுன்னு ஓடியாந்துச்சு ஒரு அரிப்பூச்சி மாதிரி மச்சான்? அப்படியா? கூட்டு வாங்க மச்சான், அவசரம். அந்த பிள்ளைக்கு அண்ணனா இல்லை ரூம் பாயா? புரோக்கர் மாதிரியே எதிர்றேன். அந்த ஆமணி வண்டியை லேஜா காமணி மச்சான் எடுங்க. என் அழகு தேவதை, எங்க வீட்டு குத்து விளக்கு வந்துருச்சு. சப்பு குத்து விளக்கு மாதிரி தெரியலையே. இதை டான்ஸ் பார பீஸ் கேரியல் மாதிரி தெரியல. கட்டி பிடிக்காத மூடு வருது. அப்ப நீங்களே புலங்கிக்க மச்சான். இல்ல அண்ணன் பாசத்துல கட்டி பிடிக்குது மச்சான். உங்க தங்கச்சிய முகத்தை காமிக்க சொல்லுங்க மச்சான். நீ இந்த அடைய மாப்பிள்ளைய பார்க்கணும்னு இங்க வரும் மாப்பிள்ளை நிக்கிறாரு, எம்ஜிஆர் கணக்கில் நிக்கிறாரு பாரு. பாத்தியா? நான் கொடுத்து வச்சேன் மச்சான். மச்சான் உங்க தங்கச்சி முக்காடை போட்டுக்கிட்டு இருக்கு, ஏன் சிலந்தியா? ஐயோ உங்களை பார்க்க வெக்கப்படுது மச்சான். வெக்கமா? அடாடா, எப்படி வளர்த்துறீங்க. படிதாண்ட பத்தினி கிடையாது. இவ எந்த பேசு மட்டத்தை கூட தாண்ட மாட்டான். கொடுத்து வச்சவன் அம்புட்டு அடக்கம். என்னம்மா அண்ணே மச்சானுக்கு இத்தனை அந்த ஆமணி வண்டியை எடுங்கப்பா. அது ஆமணி வண்டி யார் வண்டி? அதை எடுத்துட்டு வந்து மேடையில் நிப்பாட்டு சென்றா. இதை போட்டு எரிச்சிடுறே. வர்ற வழி தெரியாம தானே 3 கிலோமீட்டர் சுத்தினேன். அச்சா உங்க தங்கச்சிய சீத்தமிழ் சூப்பர் சிங்கர் எல்லாம் சேர்த்து விடலாம். தண்டனக்க டனக்குனாக்காவா? இப்போ ஜோலியை முடிச்சு போடுறே. தண்ட ஊறுகாய தின்னா தண்டனாக்கா டனக்குனாக்காவா? என் தங்கச்சிய பாக்குறீங்களா இல்லையா? நீங்க பாக்குறேன். அந்த சிலையை திறங்க. உடனே பாத்தீங்கன்னா இருந்துச்சு, உடனே பாத்தீங்கன்னா ரொமான்ஸ். உன் வாழ்க்கைக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கேன். சேவனேன்னு மச்சான். மச்சான் நீங்க ரொமான்ஸா கண்ணை மூடி கண்ணை துறங்க. ஐயா இந்த பிறகு திணி முண்டையை பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க, செகலை கட்டி அரைஞ்சு விடுவேன். மச்சான் இந்த குரல் இந்த உடம்பெல்லாம் என் கூட பழகின ஆளு மாதிரியே தெரியுது மச்சான். இல்ல மச்சான், அது உங்க மனப்பிராந்தி. மனப்பிராந்தியா ஒயின்னு கிடையாதுல்ல. சும்மா மச்சான், உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? ஐயா ஐயா ரைட் சைடு ஆளுகளை பார்த்துக்கங்க. ஐயா காருக்கார ஐயா மச்சான் லேசா முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு மச்சான். பார்க்கல பார்க்கல, இந்த முகரை எங்கனே பார்த்துருக்கனே. பார்க்கல மச்சான், இன்னும் பார்த்ததே இல்லை. பார்த்து என்ன அம்புட்டு அண்ணே இந்த ரோட்டில் உட்காந்துருக்கவங்க இங்கிட்டு வாங்க, இடம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக கிடக்கு. அதே மக்கள் ஊரை போயிட்டாங்களே, நீங்கள் வந்து உட்கார வேண்டியது. நல்லா பசு வருது வழிய விடுங்க. ஏண்டா இது என்னடா அப்படி தேன்றாட்டு எடுக்க போன மாதிரி? காயுது அடே நேரா என்னைக்குடா காய்ச்சி? கல்யாணத்துக்கு அப்புறம் பாடலாம். ஐயோ ஏன் வேட்டி அவுத்துறாதம்மா. உங்க தங்கச்சியை பார்க்காம மச்சான். மச்சான் பாருங்க மச்சான். டன் டன் டன். மச்சான் என் தங்கச்சி சப்பு எப்படி இருக்கு மச்சான்? சப்புன மாதிரி இருக்கு. போதும்டா. டோட்டல் நத்த வட்டாரமே தப்பு பண்ணிருச்சாடா. எந்த காட்டு முட்டைன்னே தெரியலடா. இது பேர் எத்தனை ஒரு 99 பேர் பார்க்க வந்தாங்க. எதுக்கு செருப்பு அடிக்கவா? ஒருத்தர் கூட மாட்டேன். அம்மா என் வாழ்க்கை மச்சான். ஐயா ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. உன் தங்கச்சி மடு வாத்தி போறேன் அப்புறம் மச்சான். இந்த பிள்ளைக்கு ஏத்த மாப்பிள்ள அந்த உட்காந்து அந்த கிரைண்டர்ல போட்டு ஆட்டுங்க மச்சான். என்னைய விட்டுருங்க, நல்லா இருப்பிய. என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான். உங்களை விட்டா வேற அடே குடும்பத்துல 100 தடவை காலை விடுறே, என்னை விடுறா.
சப்பு மடுவ மர இது சிரிப்பா பாரு கேட்கன்னு இதுல மட்டும் உசுறு வைப்பா அண்ணே இதுல வைனே என்னை வை ஒத்தாங்க மாட்டேன் ஹலோ கண்ணே கீர்த்தி சுரேஷ் கண்ணே கட்டி பிடிக்காத மச மசன்னு அரிக்குது என்ன ஊரே அமைதியா இருக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே என்ன நடந்துச்சு ஒரு குச்சிக்காரிய எனக்கு கட்டி வைக்க நினைக்கிறாங்க என்ன சொல்றீங்க யார் அந்த பொம்பளை யார் அந்த கிழவி இவதே கட்டி வைக்க பாக்குறாங்க யார் இந்த கிழவியவா வானம் கட்டு மகிழி பூத்து போகும் ஏண்டி லூசு முண்டை யார் அந்த வயசான காலத்துல சின்ன வயசு பையனா கேக்குதா உனக்கு யாருக்கு வயசாச்சு ஊருக்கு இப்படி வரைக்கும் கிழட்டு முண்டை யார பாத்து கிளடி உடனே தாண்டி சொல்றேன் யாரு ஒட்ட புடிச்சு அறுத்து போடுவேன் ஒட்ட புடிச்சு அறுத்து போடுவேன் எதடி இருப்ப நாக்க எதா இருப்ப நீ என்ன புரியா அதே இது உன்னை செஞ்சான்னா பாருங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை வேணாம் சப்பு என்ன சண்டை வேணா சப்பா சண்டை வேணா சப்புங்கப்பா கீர்த்தி சுரேஷ் எனக்கு வாச்ச ரெண்டு கிறுக்கு முண்டையும் விளங்க முடியாது தண்டனக்கன் ராசாத்தி லூசு முண்டை என் புருஷனை விட்டு மரியா ஓடி போயிரு ஐயோ இந்த கிழட்டு முண்டையை வச்சுக்கிட்டு தொல்லை தாங்க முடியலையே இங்கே மரியாதை என்ன பண்ணுவேன் இழுத்து வச்சு தச்சு முடிய பாத்துக்கோ நீ எச்சி ஊற அரசடிச்சு உனக்கு அண்ணு தெரியுதா இல்லையா கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சு யார பாத்துட்டு குரங்குண்ட என் புருஷன் அழகா இருக்காரு இது வந்து வந்து சண்டை வரும்போது நல்லாவும் மாதிரியா இருக்கு உங்க துணி உருவி கீழே விழுந்துருச்சு தகச்சி இது மூஞ்சி முகர ஓடி அந்த பாம்பு அடித்தா ஏய் இந்தாப்டா நீ எல்லாம் என் அழகு கீடாவியா என் கை அழகு கீடாவியா ஐயா கால் அழகு கீடாவியா இதையா பார்த்து விரும்புனீங்க என் கால்ல ஒருத்தலா என் கையில ஒருத்தலா என் மண்டையில ஒருத்தலா இருங்க அவன் என்னமோ சொல்ல வரா என்னன்னு கேட்போம் உங்க ரெண்டு பேத்தி மேய்க்கிருக்காங்க சம்பளம் மீனாட்சி வாசலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் வள்ளியம்மா மீனாட்சி கோயிலில கல்யாணம் எப்ப சொல்லம்மா என் கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வைக்கம்மா நான் என்ன சொல்ல வார்த்தையது சிக்கவில்லை நல்ல தையல் வெள்ளி கால நாங்க மாத்த போற மாலை தென்மதுரை சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்ப சொல்லம்மா என் கண்ணியம்மா சொல்லாம ஏண்டி மாலை மயக்கத்தில மாமே வீட்டில வேலை நான் பார்த்து பாலை நான் கொடுத்தா மாமே வாங்கல பார்த்த பார்வையில எதவோ தோணல என்னோட மேனியத்தான் ஒன்றாக அவதரித்தான் சொன்னா சூறாவளி வேதனா உள்ளூர ரசிக்க வைப்பா உள்ளூரி சிரிக்க வைப்பா மண்ணே கிழக்கத்தில ராஜந்தா சொக்குது கண்ணு எடுத்து பொண்ணு வச்சா பாரமா எண்ணி எண்ணி பார்த்து இனிமேல சொல்ல மாட்டேன் நான் சிரித்தா தீபாவளி நாளுவிங்க ஏகாதேசி அந்தி மலரும் நந்தவனம் நான் பொங்கி பருகும் கம்பரசம் நான் சிரித்தா தீபாவளி நாளுவிங்க ஏகாதேசி மங்களம் உண்டாகட்டும் ஜெயப்பிரியா அவ உண்டாயி மங்களம் உண்டாயி 6 மாசம் ஆச்சு இப்ப வந்துட்டு அவளை உண்டாகட்டும் நல்லா இருமா யாரு தானியே என்ன இப்படி வந்திருக்க களை எடுக்கிற விளையாட்டம் ஏய் கல்ப தாண்டிட்டியா அது மூஞ்சி இது யார் நீ உன் பெயர் என்ன உன் ஊர் என்ன உயிர் என்னவா ஊர் என்ன பேர் என்ன
போய் இன்னைக்கு மன உளைச்சல் சத்தம், கிழக்கு தெருவு பாளையம்பட்டி போ. எதுக்கு இப்படி பல்ல பல்ல காட்டிக்கிருக்கா சப்பு இந்தா, அந்த சப்ப என்னை சப்ப சொல்றேன். என்ன சொன்னீங்க? சப்பு ஐயோ இத அண்ணனுக்கு கட்டி வைக்க அண்ணனும் தங்கச்சி அலையறாங்கத்தான். கட்டிக்கண்ணே நல்ல பிள்ளையா இருக்கு. கட்டிட்டு நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல கருவாட்டு கடை போட சொல்றியா? அழகை எப்பொழுதுமே எதிர்பார்க்காத. யாரு? மனசு அழகா இருக்கான்னு மட்டும் பாரு. அது என்னமோ முகத்துல அழகா இருந்தா சீக்கிரம் போதுமா? இல்ல, இவெல்லாம் முன்கோவக்காரி, இவளெல்லாம் கட்டிக்கிட்டு உன்னை அடிச்சு பத்தி விட்டுருவா. நீ சொல்றது உண்மைதான். இவளை கல்யாணம் பண்ணா பால் பாயிட்டு போடுறவன் கேட்டோட போக மாட்டேன். வீட்டுக்குள்ள வந்து காப்பி போட வருவேன். ஆமா. ஆனா இவளை வீதியில போறவே அழகா இருக்கேன்னு சன்னல் கிட்ட நின்னே பாப்பேன். இவளை கட்டி வச்சோம்னா வீட்டுக்கு கரண்ட் புல்லு கூட குடிக்க வர மாட்டாங்க. எவனும் உள்ள வர மாட்டேன். அப்ப எவ்வளவு சிக்கனா இந்த புள்ள ஒன்னைய தவிர வேற எவனையும் பார்க்க மாட்டான். முடியாதுடா, என் புருஷனை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மச்சான பாத்தீங்களா? எந்த மச்சானமா பார்க்கணும்? அதுக்கு தான் சொல்றேன், அழகு இல்லைனாலும் உங்களுக்கு மனசு அழகா இருக்கு, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஒழுங்கா மூடுடி. எதை மூடா? திறந்துகிட்டே தெரியுற. வச்சிருக்கத வஞ்சம் இல்லாம காமிச்சிடணும் நாத்தனா. சப்பு ஐய இப்பதான் எங்க அண்ணன் கிட்ட உன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன மனசு அழகான மனசா இருந்தா போதும், அழகு வெளியில உள்ளது தேவையில்லைன்னு. நீ இப்படி பண்ணினா அப்புறம் எப்படி எங்க அண்ணன் கல்யாணம் பண்றது? ஏமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வேலை வெட்டியெல்லாம் ஒழுங்கா பார்க்க தெரியுமா? ஏன்னா குடும்பத்துக்கு வர்ற பிள்ளை எல்லா வேலைகளும் பார்க்கணும். இல்லைன்னா உன்னை பெத்த வீட்டுல இந்த அப்பா பேசுவாங்க பிறந்த. ஹலோ சப்பு மேடம், நான் தான் விசாரிக்கிறேன்ல, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியாச்சுல. உங்க அண்ணன் சரியில்லை, அவனை கூப்பிட்டு சப்பு சப்புன்றாரு. ஏய் சின்ன பிள்ளையில விரல் சப்புற பழக்கதுగా இருந்திருக்கும், அதனால அப்படியே பேரை சொல்லி கிண்டல் பண்ணிருப்பாங்க. உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும் சொல்லு. உனக்கு எல்லா வேலையும் பார்க்க தெரிஞ்சா எங்க அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்றேன். நானே உனக்கு எல்லா தேங்காய் பழத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். நாத்தனா வாசம் விட தெரியுமா? நான் சோறு எத்தனை சோறு ஆக்குன்னு தெரியுமா? எப்படி எத்தனை சோறு ஆக்குவீங்க? பொச்சரிசில சோறாக்கி பச்சரிசி மொட்டனாக்கு பய உள்ள இங்க வா. நான் விசாரிக்கிறேன் போ. நாடா தெரியே நடத்திக்கிட்டு இருப்பேன். நானே எடுத்து வந்து கேக்குறேன். ஆமா பெரிய தாசில்தார் மயம் இவரு. நில்லு. சோறு எப்படி வடிக்கிறது? சப்பு அடே அடே கடைக்கு போயிரும். சொல்லு. குழம்பு வைக்க தெரியுமா? வெங்காயம் உரிப்பியா? பூண்டு உரிப்பியா? தேங்காய் உரிக்க தெரியுமா? தேங்காய் உடைக்க தெரியுமா? சொல்லுடி. என்ன சொல்ல விட நீங்களா பாடம் நடத்துறீங்க? சரி சொல்லு 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 சொல்லு. எங்க வீட்டுக்கு வர போற மருமக அவ பக்கத்திலேயே போய் நீ எதுக்கு நிக்கிற? எனக்கு எரிச்ச வந்துரு போ, நான் விசாரிக்கிறேன். பச்சரிசிக்கு ரசம் வச்சு மூத்திரம் உண்டு. ஏய் ரசம் வச்சு ஊத்துறோம்னு. அப்புறம் புழுங்க அரிசில சோறாக்கி புளுத்தி கிண்டி. ஏய் புளி ஊத்தி கிண்டன. ஏன் இவ்வளவு உனக்கு வாய் இப்படி தரமாறுது? பிறக்கும் பொழுதே வசம்பு கொஞ்சம் கூட வச்சுட்டாங்களோ? நாக்கு வலிக்குது. வசம்பு கூட வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் தரமாறி வரும். சரி துணி துவைக்க தெரியுமா? நான் புழு துணியெல்லாம் ஏய் நீ எங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாமா? ஏன் நான் அப்படி சொல்றீங்க? நான்லாம் வேலை அப்படி பாப்பேன். நீ இப்ப ஏதா உன் இன்டர்வியூ முடிஞ்சா அது ஒரு மானம் கட்ட. வேண்டாம்னே, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம். கைய பிடிக்கிறே சல்ல கைய விடுங்க. ஏத்தா என்னடி ஆம்பளை பிடிக்கிறவ? நாத்தனா பாத்தியா ஒன்னையும் சம்சா பண்ணேன் பாரு. ஏய் அப்படி சொல்ற. டேய் நாத்தனா அடியே விரல போச்சு, விரல விடு. குடுக்க சொல்றேன். அடே அது மண்டைய பார்த்தா செம்புரியாட்டு மட்ட மாதிரி. அடே ராதா, தயவு செய்து இந்த புள்ள நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம்னே. ஒரு வழியா முடிய இறக்கிட்டேன் அந்த அழகு மலையானுக்கு. போனா போகுது, இந்த புள்ளைய கட்டிக்கிறேன். அஞ்சலி அப்படியே திரும்ப அஞ்சலிப்பட்டியில போய் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணா மதுரை புடுங்கன்னு சொல்லுங்க. உனக்கு இது சப்பு தேவையா? அண்ணே அண்ணே இந்த புள்ள வேண்டாம்னே, இந்த புள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்க. வேணாத்த காலையில புரிச்சு ரெடியா நத்தம் பச்சு நிப்பேன். வேணாம். ஏய் இந்த பிள்ளை கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆன புருஷன் நான் இருக்காரு. கடைசி வரைக்கும் உன் கூடயே இருக்கேன். ஏய் நான் கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்லையா? உங்க தம்பி கூட இருக்கீங்க. கர்மம் பிடிச்சதுக்கிற அண்ணே எவ்வளவு பாசமான ஆளு பாரு. இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகலன்னா நீ ஏன் கூட இருந்தா ஏன் புருஷன் எப்படி? உனக்கு என்ன பிரச்சனை? மச்சான் லூசு முண்டை, நீ பொம்பளை புள்ள தானே? என் தங்கச்சி ஏன் கைய பிடிச்சு அங்க வைக்கிற? மச்சான் நானும் உங்க கூட இருக்கிறேன். நீ என்ன கூட இருந்து பொணக்க போறியா? நீ முத போய் சாரி பாஸ். உயிரே உயிரே தப்புச்சி தப்புச்சி எப்படியாவது ஓடிரு. ஐயோ முறை வர பறவையெல்லாம் வந்துருச்சு. நாசபத்து போவானே ஒரே அறையில சிலுவை அந்த வகையில எழுதி. என்ன நடக்குது இங்க? பொம்பளை பாரியா இப்படிங்கிற அப்படிங்கிற நீ என்னத்தா ரோசம் இருக்கா? நீ என்ன குடிக்குது ஆளு? பொம்பளை எல்லாம் கை பிடிச்சு பேசுக்கு தெரியுதா? நீ வள்ளியா ரவுடியா?
உன்னை அன்னைக்கு காட்டுல இருந்து நாங்க தூக்கிட்டு வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டே கோபப்பட்டுட்டே ரப்படத்தை வள்ளி, நான் அமைதியா இருக்கணும்ல, நான் அமைதியா இருக்கேன். அப்புறம் அவன் நோங்கி போ, அப்புறம் பிணைஞ்சாண்ட வாங்கிக்க. நான் உங்க 2 பேத்துக்கு என்ன வாய்தாவுக்கு வந்தாளா? அண்ணே, நான் கொஞ்சம் மறந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சொல்லுங்க வள்ளி, நான் அமைதியா நிக்கணும். யாரு எதை கொண்டாந்து ஐ கையறி முதல்ல ஏத்தா மாடைக்கு நாய் வளர்த்தேன் செய்யுங்க வா. ஏன் இரு, அப்ப அந்த அளவுக்கு எங்க மேல நாறுதுங்கிறியா? பூ வாடகைக்கிட்டு வா. ஏய் பொம்பளை வேஷம் மட்டும் அப்ப 2 பேரும் யூரின் போயிட்டு வாங்களே. ஏய் ஐயோ இல்ல டாக்டர் செக் பண்ண பாட்டில புடிச்சிட்டு அப்பா என்ன சொன்னாரு முதல்ல? சப்பு என்னம்மா நீ சொல்லுவா தாங்க. அவ என்னமோ சொல்ல வர்றா. ஆடி பாடி விளையாடுனா அலுப்புல இருக்காங்க. ஆம்பளையும் பொம்பளையும் சேரலைன்னா பிள்ளை வரக்காது. இங்க எல்லாருமே தெரியுமா? அது ஒரு நடைய பார்வே. இது என்ன இப்படி நடக்குற? ராசாத்தி வள்ளி நல்லா ஆடுமுடி சொன்னாங்க. கேத கரவடி போட முக்காட போட்டு வர. பறவை வந்துருச்சு. நான் பறவை விரட்டுறேன். என்னப்பா? உள்பாவடைய காணா. இங்க வா. பாக்குறியா நாத்தனா? கர்மம். உள்பாடிக்கு பதிலா யூரியா சாக்க கட்டிட்டு வந்து. இதுல வேற பாக்குறியான்னு வேற கேட்கற. தள்ளி அத முதல்ல உள்ள. இது படுத்து விடுடி சேலே விடுடி. அண்ணே பறவை வந்துருச்சு பாருங்க. ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். அண்ணே இது என்ன இங்கே இருக்கு? கிலோ 30 மசூர் கிலோ 30. இந்த மசூரை யார் வாங்க மாட்டாங்க? மேடையில முனி ஓட்டம் இருக்கு, முனி ஓட்டம். சூப்பர். நீங்க 2 பேரும் சோடியா ஆடும் போது என் கண்ணுல ஆனந்த கண்ணீரா ஊத்துது. தங்கச்சி எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே இருக்குமா? தங்கச்சி இருமா அண்ணனோட ஆசை நிறைவேற்றுவியாடாத என் தங்கம். நீங்க சொல்லுங்க அண்ணா. இந்த கட்டை வேகிறதுக்குள்ளேயே நான் அதை பார்த்தே ஆகணுமா? என்னது? நான் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? என் மச்சானுக்கு உதட்டோட உதடா வச்சு நீ முத்தம் கொடுக்கணும். அத இந்த பார்த்து அண்ணே பார்த்து கட்டை வேகிறண்டா. போமா முத்தம் கொடுப்பா. குடுமா கொல்ல பாக்குறாங்க. தங்கச்சி வேத்துல குடும்பம். நீ உள்ளே வரக்கூடாது போடா.
நேரத்துல என்ன கொல்ல பார்த்தேன். நான் உனக்கு முதல்ல முத்தம் கொடுத்தேன். கொடையிடி முழங்க கொட்டு மேல கேட்டு ஏமா என்ன வாக்கிங் போயிட்டு மச்சான் நாரதர் உள்ள குத்தாட்டம் போடுறாரு. ஐயோ ஒண்ணுதான் மெண்டல் பார்த்தா எல்லாம் மெண்டல். இதுக்கு 2 ஒரு லட்சம் அடிக்குதுங்களா? நமக்கு எவ்வளவு எரிச்சலா வருது. அது கோடையிடி முழக்கு கொட்டு மேல கேட்டு. தங்கச்சி மச்சானுக்கு முத்தம் கொடுக்காம போடு தாளம் எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் உன்னை சொல்லி குத்தமில்ல, சூப்பரேசர் குத்தமில்ல, சொல்லி குத்தமில்ல, சூப்பர் குத்தமில்ல. பாட்ட பாடித்தான் கூட்டத்தை விரட்டுறேன். எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் ஏ பச்சை மல்ல சாமி ஒண்ணு உச்சி மல்ல ஏறுதுன்னு எடுடா. ஏடா நீங்க அமலையும் குழம்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நீ ஓரம் என்ன சேர்க்க பண்றியா? ஏய் என்னண்ணே பண்ற? நீங்க என்ன வேணா பண்ணு, நான் கட்டி காத்த என் செம்மண்ணு பூமி இப்படி விருவிட்டு கிடக்கடா. மை செட்டு போடுற எங்க அண்ணன் மலர்ந்த பூவா இருந்தேன், இப்ப சாஞ்சிட்டானடா. அவன் ஆட்டு செவரொட்டிய செவத்துல ஒட்டினது மாதிரி வடக்கதில் வச்சு படுக்காத வாரிட்டு போயிருமுண்டேன். நீட்டி நிமிந்து அட்டை பாக்ஸா ஆயிட்டான் எங்க அண்ணே. ஐயா நம்ம ஊர்ல ஜேஜிபி 700 ரூபாய்க்கு எத்தனை மணி நேரம் ஓடும்? ஏன்னு இங்க இவ்வளவு அம்மலம் கும்பலமா நடந்துக்கிட்டு ஒரு பெட்டிக்காரே வேர்க்கலை திங்கிறானடா. ஏண்டா தின்னி முண்டை. ஐயா ஜேஜிபி ஒரு 600 ரூபா தரேன், அரை மணி நேரத்துக்கு 600 ரூபா தானே. இதை பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்க கொண்டு வர முடியுமா? அண்ணே வேர்க்கலை பூரா சின்ன பாக்கெட்ல. அண்ணே வேர்க்கலை ஒன்று வாங்கி தர முடியுமா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் கூடிய. அதான் ஊரே வெள்ளத்தில் அரைச்சிட்டு போய் கத்திட்டு கிடந்தாங்களாம். ஒருத்தன் மட்டும் உட்காந்து பனங்கிழங்கு திண்டுக்கிட்டு இருந்தான். தம்பி செகுல சேர்த்து அரைஞ்சே வருவேன். இப்போ வந்தாரே ஒரு கப்ளிங் மண்டை. கப்ளிங் மண்டலனே நாரதர் சாமி. நாரதர் டேய் கிச்சு காட்டாதடா. இச்சு காட்டலனே நாரதர் சாமினே. நான் சந்திக்காத நாரதரே கிடையாதுடா. 19 ஆண்டுகளாக முதல்ல சரிண்ணே வள்ளி திருமண் நாடகத்துல கதை பாடல்கள் மட்டும் சென்று கொண்டிருந்தது இந்த உலகத்திலே. சரி அப்ப வள்ளிகளை தர்க்கத்துக்கு இழுத்தவர் யாருன்னா யாரு? பெரியவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. வரிச்சூர் பழனிப்பேன். வரிச்சூர் பழைய போய் செத்து போயிட்டாருண்ணே. அவர் செத்து போயிட்டாரு. தாத்தா கேதுக்கு சொல்லவே இல்லை. லெட்டர் போட்டிருப்பாங்க, நீங்க கவனிச்சிருப்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம், சிவரஞ்சனி ஆறுமுகம் எல்லாத்துக்கும் தெரியும். அவரும் செத்து போயிட்டாருங்க. ஆறுமுகம் செத்து போயிட்டாரா? ஆமாண்ணே. என்ன ப்ரோ செத்துட்டாருங்க. புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா இருக்காரா? கண்ணை திறந்த ஒளியிலே பாடிக்கிட்டே செத்து போயிட்டாருன்னு. என்னடா அது இதா இருக்கு? ஆமாண்ணே. மதுரை அல்லிநகரம் ஆதிநாராயணே அவரு போய் சேர்த்துட்டாருங்க. நீ நாடத்துக்கு வந்தியா இல்ல கேதம் சொல்ல வந்தியா?
எந்திரிச்சு போடா எடுவட்ட வயமாயினே போடா. உனக்கு இந்த சென்மத்துல உடம்பு குறையாதடா, இருக்க இருக்க ஏறுறியடா வித நெல் மூட மாதிரி. போங்கடா. நாரதர் வந்து ஒரு 60 பேத்த காணா. ராசவாட்டு பத்தேன் வேலுக்கு தேங்காய் எண்ணெய் ஓட்டு துடைக்கிற. எறும்பு வைக்கவா இல்லை ஆளுகளை விரட்டவா? ஐயா, எந்தெந்த ஊரில் நீங்கள் நாடகம் வைக்கிறீங்களோ இந்த யூடியூப்பில் சொல்கிறேன். பப்புன் டான்ஸு அதோட கூட்டம் போயிடுது. இந்த வள்ளிக்கு நாரதருக்கு ராஜவாட்டுக்கெல்லாம் கூகூரில் காசை போட்டு விட்டுருங்க. அவங்க எங்கனையாவது போய் பொழைச்சிக்கிறட்டும். ஏன்னா ரசிகன் இல்லாத கலை அழகு வராது. என்னதான் நடிகர்கள் பெரிய பெரிய ராஜபாட்டோ சிறிபாட்டோ நாரதரா நீங்கள் ஊருக்கு அழைத்து வந்தாலும் கூட்டம் இல்லாவிட்டால் அவர் நடிக்கும் போது மனவேதனையோட தான் நடிப்பாருங்களே அன்பு உறவுகளே. உண்மைதானே பங்காளி? இப்போ நான் வரும்போது ஒரு 2000 பேருக்கு மேலே தானே பங்காளி இருக்கேன், யூடியூப் பங்காளி. ஆனால் இப்போ பாரு, நம்ம தான் உட்காந்துருக்கணும். என்னையும் சேர்க்குற என்ன, நான் நடிக்கிறேன், நீ உட்காந்துருக்க. ஐயா, நீ இம்மிடியட்டாக வீட்டுக்கு போவேன், உனக்கு நான் யூடியூப்பில் ஏற்றி விடுறேன். இருங்க ப்ரோ, இப்போ சண்டை வரப்போகுது உங்களிட்டு. நாரதர் வேஷம் போட தெரிந்தவங்களுக்கு கதையின் சாராம்சம் தெரியணும். காவலாளி உள்ளே இருக்கிறான், அவனை சந்திக்கணும்னு நாரதர் சொன்னாரா? சொல்லலை. சுந்தரம் இருந்த பொந்திருந்த மங்கை இங்கே உலகுக்கு ஏன் வந்தான் பாடிட்டு முறைச்சிக்கிட்டு போற. நீ நாரதெல்லாம் இல்லை வேறு கட்ட உடைக்கிறவனா? விடவே மாட்டேன். ஐயா, நான் கோமாளி வேஷம், எனக்கு புராணம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் மேடையிலே யாரையும் எம்கேஆர் கேள்வி கேட்டோ அசிங்கப்படுத்த நிறுத்த மாட்டேன். என்னையை தாழ்த்திக்கிட்டு மற்ற நடிகரை வாழ வைப்பு தான் என்னுடைய கடமை. சரிதான். இப்போ எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க என்னைய. முத்துச்சிரிப்பிலேருந்து யார் வந்தாலும் தெரியாத ஆள் வந்தாலும் நான் தாழ்த்திக்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும், அப்போத்தான் நம்ம நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ எதுக்கு நான் 3 தடவை வந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நடிக்க வரல. என்கிட்ட நாடகம் பேசின ஆளுகளை ஒரு ஆளை கூட காணோம். நான் அப்போலேருந்தே பேசிக்கிட்டே சமாளித்து திரும்ப ஒரு உள்ளே காணாம 40 பேர் வந்தேல. இவர் வரல, இவர் வரல, இவன் இல்லை, இந்த பாடி இல்லை. யாரு? பரத்தா மாப்பிள்ள சாம்பாரா? பட்ட பேர் இன்னும் தமிழ்நாட்டில் ஒளியலையா? கேன் கத்தில் பேட் பேடின் ஜாமியாரிய சோழியே முடிஞ்சு. ஓமுட்டை கீரை முட்டை போயிட்டாங்க. பெருமாளையும் பெருமாளையும் நாராயணா என்னும் பாராயணம். தூக்க வரிசையில் எந்திரிச்சு வந்துட்டியா? ஆளே இல்ல. நீ யாரியா முதல்ல? ஆளே இல்லாத இடத்துல கதையோட தடவிட்டு படுத்தாங்க. என்னன்னு கேட்டு வாங்கி பேசு. என்ன கதையோட சாராம்சத்தை இங்க யாரு உள்ள ஆளவன் சொன்ன காவல்காரர் இல்லைன்னு சொன்னேன். அங்குங்குமாக ஒரு காவல்காரன் நடமாடி கொண்டிருக்கின்றான். அவனை வைத்து கலகத்தை துவக்கம் என்று சொல்லவே இல்லை. காதல விடுங்களையா? சொல்லல. சொன்னேன். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? கடல் எண்ணெய் லிட்டர் எவ்வளவு தெரியுமா? உனக்கு தேங்காய் எண்ணெய் லிட்டர் எவ்வளவு தெரியுமா? என்ன பிரச்சனை இழுத்து விடாத. எந்த பிரச்சனை? முத ஏன் பிரச்சனைக்கு வா. என்னோட உனக்கு என்னையா பிரச்சனை? ராமாயணா மகாபாரதம், ராமாயண மகாபாரதம் நூலோடைய அடி எத்தனை உனக்கு தெரியுமா? முனி எத்தனை உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா கடைசி பக்கத்துல பீமனும் யமனும் மோதிய வரலாறு உனக்கு தெரியுமா? டேய், எமே எங்கடா வந்தாரு? எமே எங்க வந்தாரு? இங்க சரி, எமே இல்லையாக்க. எமன் எப்படி அங்க வருவாரு? அப்ப நீ தெரியலன்னு சொல்ல செந்தில குறிப்பிதற்கு அரைஞ்சு விடுவாராதா? நீ எமனை கொண்டாந்து உள்ள தெளிச்சிட்டு இருக்காத. பீமன் இருந்தான் சரி, எமன் எப்படி வந்தாங்க? எதுல வந்த? எதுல வந்த? ராமாயணமா மகாபாரதமா? அப்ப எமே இல்லையா? எமே எதுலயுமே கிடையாதுயா. ஐயோ ஐயோ, யாரு? யமதர்மனோட பொண்டாட்டி. ஐயோ, யமதர்மனோட பொண்டாட்டி தாங்க. ஐயோ ஐயோ யாரு? யமதர்மனோட பொண்டாட்டி தான். ஐயோ நான் சொன்னது ஐயோ. ஐயோன்னா என்ன? நீங்க சொல்லுங்க. யமனோட வப்பாட்டி. டேய், முடிஞ்சு சொல்லி கை தட்டலாம். இதெல்லாம் வந்து படிக்கணும் பாரு. இது ஊரை நான் சேர்த்த கூட்டம் தலைக்கு 200 ரூபா ஒரு கோட்டு. அவளை சும்மா இல்லை, வர வர எலெக்ஷன் மாதிரி கிளம்பிட்டேன் நான். நீ என்ன இது கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு? அப்படி சொல்லியா?
கடைசியில நீ பிளாக்ல சரக்கு ஓட்டு வரைக்கும் வந்துருச்சாங்க அண்ணே. அடிச்சாயா எங்க பாத்து அண்ணன் சொன்னா நான் எது வேணா செய்வேன். எவ்வளவு ஒரு ஏக்கத்துல இருந்திருப்பாரு ஆரம்பத்துல இருந்தே. சரி நீங்க யாரு, என்ன விஷயம், இவ்வளவு விஷயம் என்கிட்ட எழுத்து. இந்த இடத்துக்கு வரக்கூடியவர் அதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல காவா காத்த இந்த குறிஞ்சி நிலத்துல ஊரு சிற்றூர் அப்படி என்றால் சின்ன ஊர். இங்கே வேலிமலை சாரல், வேலிமலை அடிவாரத்திலே யார் யார் வர வேண்டும் என்றால் முனிவராகப்பட்டவர் வந்து யாகம் நடத்துவாங்க. யாரால வந்து நடத்துவாங்கன்னா ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொரு வருடமாக வருவார்கள். ஒவ்வொரு முனிவரும் தவம் செய்யக்கூடிய இடம் அந்த வேலிமலை சாரல். வேலிமலைக்கு மேல நாங்க வரல. அதனால என்ன என்ன வந்துருச்சா, என்னடா வித்தாத வியாபாரமா? சரி இவன் யாருன்னு முதல்ல சொல்லு. உன்னை தூங்க போட்டுதாடா அரை வேணும், ஒரு அரை போடா. இந்த ரெண்டு பயலுக்கும் இப்ப வம்பு எழுத்து விட்டு அடிச்சு உருண்டை போல நான் நார்தரே இல்லையா? வாங்கடா கொண்டு அந்த வாடப்பா. இன்னைக்கு ரெண்டு பயலையா அடிச்சு உருண்டை விடல மேடையில. நான் கேட்கிற கேள்விக்கு என்ன செய்ய என்ன வியாபாரம் மத்தியானே? டேய் வாடா, உன்னையனால இங்க வாடா. என்ன வியாபாரம் பார்த்த? வியாபாரம்னா என்னன்னு தெரியுமா? யார் வியாபாரம் பார்க்கணும் தெரியுமா? வியாபாரி எங்க இருந்து வர்றாரு தெரியுமா? விவசாயத்துல இருந்து விவசாயம் பண்ணாத வியாபாரம். வியாபாரம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன ரெண்டு பேரும் அடிபட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியுமா? என்ன விஷயம் தெரியும் உனக்கு? என்ன விஷயம் தெரியும் உனக்கு? என்ன விஷயம் தெரியும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் எல்லாம் தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகசி, 10 பாட்டு, 8 தொகை, 500 என்ன தெரியும்? எல்லாமே தெரியுங்க. எல்லாம் தெரியாது நினைச்சீங்க. என்ன தெரியும்னா எல்லாமே நல்லாவே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனை முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். எல்லாம் தெரியும். 19 புராணம் தெரியும். டேய் 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 ஓங்கி அரைஞ்சு விடுவேன். புராணமே 18 தான். அப்புறம் 19வது புராணம்னா அது எந்த புராணம்? அது நம்ம சொந்த புராணம். என்னமா தெரியாது நினைச்சேன். 18 உனக்கு தெரியும், அது நீ படிச்சிருப்ப. 19 சேர்த்து 19 புராணம் எனக்கு தெரியும். நாரதர் புராணத்திலே நாரதர் இருப்பார், கருட புராணத்திலே கருடன் இருப்பான், கந்த புராணத்திலே கந்தர் இருப்பார். சொந்த புராணத்துல யார் இருப்பா? சொந்த புராணத்துல யார் இருப்பா? நானே என் முன்னாடி இருப்பான். பேச முடியாதவளையா என்ன பொண்டாட்டி? நாரத புராணம் இப்ப நான் சொல்றேன். நாரத புராணத்துல யார் இருப்பா? நாரதர் இருப்பாரு. பிரம்ம புராணத்துல பிரம்ம இருப்பாரு. எல்லா புராணமும் அவங்க இருப்பாங்க. இவனோட சொந்த புராணத்துல இவனை நீ தட நீ தள்ளுமா நீ போ அந்த பக்கம். இல்ல நான் விட மாட்டேன். நான் இவன் சொந்த புராணத்துல நான் சாதாரண சொந்த புராணத்துல இவன் இருக்கான். பொண்டாட்டி என்ன பண்ணுன்னு கேக்குறேன். இரு ஒவ்வொருவரோட வாழ்க்கை வரலாறையும் கூறுவதே புராணம். உன் சொந்த புராணத்துல நீ உன் பொண்டாட்டி இருந்து என்னை பேச விட சொல்லு. என்ன நீ பேச போற? நீ என்ன கிளிக்க போற? நாரத புராணத்துல நாரதர் இருப்பார், பிரம்ம புராணத்துல பிரம்மர் இருப்பார், சிவபுராணத்துல சிவா இருப்பாரு. ஆனா பெட்டி கடையில எல்லாமே இருக்கும். இப்படி பேசுறாங்களே இவங்க என்னையா பேசுறது? அந்த புராணம் புராணம் கடையில் தானே இருக்கும். இப்ப ராமாயணம் இருக்குல்ல, ராமாயணம் இருக்கு. ராமாயணத்தோட கதை அண்ணால ஆனது மகாபாரதம், பெண்ணால ஆனது ராமாயணம். பெண்ணால ஆன ராமாயணத்துல என்ன விஷயம் நடந்துச்சு? ராமனும் சீதையும் சிறையெடுத்து சென்றார்கள். லங்கேஸ்வரன் சிறையெடுத்து சென்றானாலயா? யார் ஒதுக்குறாயா? ஒதுக்குறாயா? நான் சொல்றேன். சீதா சீதா பிராட்டியா ராமாயணம் ஒதுங்குறேன். நீ வா மகாபாரதத்துக்கு. மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் இருந்தார்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் கட்டுக்கால் மாதிரி இருந்தாங்கல்ல. அலியா பத்தினி பாஞ்சாலி. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் கட்டுக்கால் மாதிரி இருந்தாங்க. கட்டுக்கால் மலையா? கட்டுக்கால் 5 இருக்கும், 4 தான் இருக்கும். அப்ப ஆமாங்கறீங்களா? நான் பாக்க மாட்டேன். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருந்தாங்க, கௌரவர்கள் இருந்தாங்க. ஆமா. அது அருகே துரியோதன சபையிலே யார போட்டு சபையில? துரியோதனுடைய சபையிலே துயில் உரியப்பட்டால் பாஞ்சாலியோட சேலையை இருந்தார்கள். துயில் கிடையாது, சேலையை போட்டு உறிஞ்சாங்க. யாரோட சேலையா? பாஞ்சாலியோட சேலை. பாஞ்சாலியோட சேலை உரிந்தார். உரிய சொன்னவன் துரியோதனன், உரிந்தவன் துச்சாதனன். வா ஐயா கேள்வி கேட்டு விட்டா ஓடா. நீ உன்னை எடுத்தா வாடா. உறிஞ்சவன் யாருன்னு சொல்றா? டேய் உறிஞ்சவன் யாரு, உரிய சொன்னவன் யாரு? என்ன காரணத்துக்காக? இது ரெண்டையும் நான் சொல்லிட்டேன். என்ன காரணத்துக்காக அங்கே சேலையை உரிந்தார்கள் என்பதை விளக்கம். தெரியுமா? உறிஞ்சவன்
துச்சாதனன் உரிய சொன்னவன் துரியோதனே. இல்ல யாருக்கு தெரியும்ல? அவனை சொல்ல நான் சொல்றேன். உறிஞ்சது யாரு? உங்களுக்கு பதில் சொல்லலைன்னா நாங்க இந்த இடத்துக்கு வருவோமா? அப்படிடா. இல்ல இந்த இடத்துக்கு வர அப்படி முடியுமா? சொல்றா. அருமை. என்ன அப்படி நினைச்சிட்டீங்க? சொல்லுங்க பதில. எதுனால அஞ்சூலிப்பட்டிக்கு வரதா இருந்தா சாதாரண ஊராது. சாதாரண வர முடியுமா? சாதாரணவர்கள் வந்த மேடையாது. திறமை வாய்ந்தவர்கள் வந்த மேடை. என்ன கேள்வி கேட்டீங்க? அண்ணே உரிய சொன்னேன், தம்பி உறிஞ்சேன். அண்ணன் உரிய சொன்னா தம்பி உறிஞ்சேன். உறிஞ்சிட்டு போறாங்க. எரிச்ச வர்ற மாதிரியே கேக்குறதுக்கு கேள்வி பதில சொல்லுங்கடா. டேய் புரிஞ்சது யாரு? டேய் உறிஞ்சது துச்சாதனன், உரிய சொன்னவன் துரியோதனே. என்ன காரணத்துக்காக உரிய சொன்னாங்க சேலையை? காரணத்துக்காக உறிஞ்சது எங்களுக்கு தெரியும். என்ன காரணத்துக்காக உறிஞ்சதுன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். அந்த உறிஞ்சானே அந்த சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையா? பரவாயில்ல, லூசு குடிக்க வச்சிட்டியாடா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. குத்திட்டு செயலுக்கு போனா பரவாயில்ல. போயிட்டாப்ல எப்படியா ஜமாலிச்சு ஓடி போயிருவோம்ப்பா. அவர் கேட்கிற கேள்வி ஒரு கேள்வி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். தேவையில்லாது சண்டை போட வச்சுட்டோம்ல. நம்ம வேலை வந்து முடிஞ்சு நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. என்னண்ணே நம்மளே அடிச்சு நெஞ்சு மயிரெல்லாம் பெய்யுது. என்னடா வாங்குற சம்பளத்துக்கு நம்ம எவ்வளவு சீரழிய வேண்டியது. எதுக்கு நீ செந்தில்குமார்? குலசாமினா முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா நீ நல்லா வச்சுக்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன டே செந்தில்குமாரா? அது எல்லா பேரும் முருகா, கந்தா, கடமாண்டுவாங்க. எல்லாரும் கும்பிடுற மாதிரி நான் கும்பிட மாட்டேன். வேற எப்படி? டே செந்தில்குமாரா. திருச்செந்தூர் முருகன் செந்திலம்பதியிலே வாழுகின்றானே. 6 படையில 5 படை மலை மேலே இருக்கிறது. எங்களை பத்தி தெரியுதா? யாருமே தெரியுதா? பார்த்தது என்னன்னே புரியல. எங்க என்னன்னு நான் இப்ப கேக்குறேன், உங்களை கேக்குறேன். இந்த இடம் என்ன இடம்? வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல். இந்த இடம் செவிடுதலாம். டேய் அறவாங்க போறான்டா. கேக்குறீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு ஆதிகாலம் பாட்டேன்னு சொன்னாராம் கோவிந்தராஜ். அப்போ இந்த சுப்புராஜ் வந்ததுதான் பேர் வைக்கணும் வந்ததுதான் ஆச்சாரிய அழகு இங்கே வந்தது. அப்படி வரும்போதுதான் காது ஊற்றி பேர் வைக்கும் போது ஊசியை மறந்துட்டு வரும்போது கடைசியில் முள்ளை ஒடிச்சு குத்தணும் போகும்போதேன் காலில் புண்ணு வச்சது. புண்ணு வைக்கும் போதுதான் அவள் கோயந்தம்மா அழுதுகிட்டு வந்ததே அவள் ஆடு அதிட்டு போனது. என்ன பேருக்கு தானே வர்றேன். நம்ம அப்பா பேர் வச்ச கதைக்கு இந்த ஆள் இப்படி போறாருன்னா 90 ஆளு கணக்கு விட்டுறாத. எதுக்கு 89 பைத்தியாக்கிறது இவரோட 90. வாங்க நீங்க உங்களுடைய நாமோதயம் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்க அப்பா பேரை விட்டுருவோம். அப்ப சொல்லாம நம்ம வேற சொல்லக்கூடாது. நம்ம குல வழக்கப்படி அப்பா வேற சொல்லி முடிச்சுட்டு நம்ம வேற சொல்லணும். டேய் டேய் அவன் சொல்ல. சரி அந்த சேலைய சொன்னீல ஏற்கனவே நீ கிறுக்கனாக்கிட்ட. பாலிஸ்டர் சேலையா? தெரியாது சேலை பாலிஸ்டர் சேலை. சாமி தெரியாது. டேய் என் பேரு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பிறக்கும் போது அவர் மருத்துவ வச்சு சொன்னாலாம் பிள்ளை பிறண்டு கிடக்கணும். அப்போ பிறண்டு கிடக்குன்னு ஆத்தா உருண்டு கொடுக்கும் போதே கம்மாயில் பீங்காய் வெட்டினது. அப்படி பீங்காய் வெட்டும் போதே அவன் சேவுகன்னு இங்கே சோமசுந்தரம் ஓடியாந்து தூண்டி ஓடுறோம்னு எங்கள் அப்பத்தை விட்டு சேலையை போட்டு இழுத்த குளிச்சவன் போலைய சேலையில் பாவாடை மாட்டினும் போதே ஐயா கோமணத்தை அவுத்துட்டு தண்ணியில் விழுந்தது. அப்போ கூட 2 கொட்டை பெருசாக இருந்துச்சு. ஆமாங்க. அப்போ கடைசியில் நான் பிறந்துட்டேன்னா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா வாணியாக வடிக்கும் போதே கேணியில் தூக்கி போட போனது. பேர் என்னன்னு சொல். ஏய் சொல்லல போடா. சொல்லல போடா ஏண்டா? ஏய் பேரை சொல்றா. பேரை சொல். ஐயா பேரை சொல்லுங்க. சொல்லு. உன் பேர் என்னது? வீரத்தேவன். அப்படி சொல்லுங்க. வீரத்தேவன். இவன் வந்து தொக்கடுத்து புண்ணு ஆறலேன்னு தான். டேய் இந்த இடத்து பேர் என்ன? இந்த இடம் ஏன் உங்களை சொல்லணுமா?
இவன் சத்தியமா அற வாங்க போறான்டா, சத்தியமா அற வாங்க போறேன். கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. இந்த இடத்து பேர் என்னன்னு? கருப்பு வளநாடு. சாமி இறங்கி தெரியும். விட்டேன்னா சூத்தரிச்சு போவேன். சரி சரி சாமி வாங்க, அருள் நின்றுச்சு. ஐயா ஐயா இருங்க. ஒன்னு அரண்மனை வசனம் மறந்து போச்சுன்னா கேளு. ஆடியும் பார்த்தேன், மாடியும் பார்த்தேன், குச்சியும் பார்த்தேன், குடாப்பியும் பார்த்தேன். சாமி ஐயா உனக்கு தெரியாது. யாருன்னு கேளுடா நீ. யாரு யாரு சாமி வந்திருக்குது? என் குட்டியே மண்டை மேல கொண்டே போட்டுக்கிட்டு டேய் டேய் வந்திருக்குது யார் சாமி நீ? இல்ல இல்ல எல்லை இல்ல டேய் டேய் இந்த கருப்பு எல்லை இல்ல, கையில கொட்டையை வச்சுக்கிட்டு மண்டையில கொண்டே போட்டுக்கிட்டு டேய் ஏன் முன்னுக்கு கொட்டையை ஆடிக்கிட்டு கொட்டலே கட்ட ரெண்டு வச்சுரா சாமி, ரெண்டு வச்சுரா. ஒரே அறையில சாமி மோரே பாரு மோரே. ஒரு அறைக்கே சாமி தாங்களே. வந்தது யாருப்பா? வந்தது யாரு? வந்தது யார் சொல்லு. வந்தது யாருன்னு சொல்றா? வந்தது இவன் கூட தாங்க வந்தேன். இந்த இடத்துல நாங்க காவல் பாக்குறோம். தங்கச்சி சோன் சத்தம் ஏன் ஆள் ஒண்ணு இருக்கு. சொருண்டி அடிச்சா ஏன் நீர் செக்கப் பண்ண போறியா? ஏன் ஆள் ஒண்ணு இருக்கு. அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அண்ணே கூட்டி விட சொல்றா. டேய் டேய் அழைத்து வந்தால் ஆசீர்வாதம். கூட்டி விட்டா பண்ண அதனால என்ன காசு கொடுத்தா சரிதே. டேய் டேய் 3500 பேசுவான், டேய். 1500 வச்சுக்கிறோம், 500 ரூபாய் பண்டிகைக்கு பெட்ரோல் போட்டுக்கிறோம். அழைத்து வந்தால் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் தந்தனோ அதை போலவே இந்த பெண்மகளுக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீ எதுவும் கொடுக்க வேணா, ஆடாம உள்ளவோ. அழைத்து வாருங்கள். அண்ணே லேசா செந்தில் குமரா நீங்க ஏன் தெரியும் பாக்குறீங்க? கொஞ்சம் பிடிச்சிருச்சுடா, லூஸ் ஆயிட்டாரு. பார்த்தா மென்னு பேசுறாருல. கணக்கு வச்சுக்க, கணக்கு இந்த வச்சுக்க. சாமியை 2 பேரும் சேர்ந்து பைத்தியமாவே ஆக்கிட்டீங்களா? 90வது ஆளு நாளைக்கு வர ஆளு 91. கண்ணே இருக்கஞ்செடியோர இயற்கை பொடிச்சேனே மாமா, முருகனைய போல நாளென்ன பொழுதுன நாம் பாடத்தான், வீடென்ன வெறி என்ன நாம் பாடம். ஏதோ என் மனம் தானா நினைச்சு வீங்கி கிடக்குது. இருக்கஞ்செடியோர கரு 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 இருக்கஞ்செடியோர இருக்கு கடிச்சுக்கிட்ட மாமா, முருகனைய போல ஊம்பி தவிச்சனே. எதுக்கு கூப்பிட்டீங்க? இதுக்கு கூப்பிட்டேன்னா நானு என்ன சொல்ல வருவேனே என் வசனமே மறந்து போச்சு. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எவர்? கர்நாடகாத்தன் அழகர் சாமி மகன் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். என்ன ஒரு மார்க்கமாவே தெரியல. என்ன அவர் வந்திருக்காரு. கெடா பொழிச்சலுக்கு தெரியுது. என்னது? இதெல்லாம் தெரியாமடி என்னடா செய்யுது? எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா சாமி. இல்ல நான் அப்படிலாம் கிடையாது. தெரியுமா? மேமாடியில உட்கார்ந்துருக்கேன் சொல்றேன், கீ மாடியில இருக்க உனக்கு தெரியல. பாருங்க உன் மண்டைய புழக்க போறேன் பார்த்துட்டே இரு. அப்ப அழைத்து வாருங்க சுவாமி, ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். நான் வரும்போது வேர்க்கலதுன்றேன். இப்ப நீ வர்ற உன் சைசிக்கு தகுந்த மாதிரி ரொட்டி திங்கிறானே. என்ன ஸ்கேன் எடுத்து பாத்தியாடா? என்ன சொன்னீங்க? ஊரு அம்பலாறு எப்படி உட்காந்து கத்தாம வாயா, போலீஸ் ரைடியா. சாமி நான் சொன்னேன் அந்த லகுடு இதுதான், அது அவங்கள்ட்ட நாளைக்கு வர கம்பெனி விடு. அடுத்த காரணம் என்ன? இவர் தான் ஏதாச்சும் செஞ்சு விடு. என்ன செய்ய வர? காசு வாங்கி விட்டு காசு வாங்குனீங்களா? காசு வாங்குறதுக்கு என்னையும் செய்ய சொல்றீங்க? லைட்டா லேசா ஒட்டினாலே அந்த ஆளுக்கு கசிவு ஏற்பட்டு முடிச்சுக்கோ. உயிர் பண்ண ஆபத்து இல்லையே. எதுலங்க? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? இந்த பொம்பளையே காத்து தடுக்கி விடலாமா?
இல்லையா சாம்பிராணி ஓடட்டும். தொழில் சிறக்க அருமையாக தமிழ் குலமே தாய் குலமே இவ்வளவு அழகாக இருக்கின்றார். பெண்மகளை பார்க்கும் பொழுது போதும் போதும். இவ்வளவு அழகாக இருக்கின்ற பெண்மகளை இவ்வளவு அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலரும் கொட்டிய அழகு இன்னல்கள் கை சேர்ந்தவே சின்ன அழகு 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். காலையில புருஷன் கூட போயிருவா. இன்னும் ஏயா சித்திரத்தை வருத்துற? நீ வந்த வேலையை முடிச்சு விட்டு பேமெண்ட கூடியா நாங்க போறோம். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுன்னு ஒற்றாப்புல வரு பொருத்தம் இல்லாம ஏங்க அவன் தாங்க அண்டர் கிரவுண்ட் சுத்தம் பண்றேன். இந்த பெண்ணோட அழகு எங்க இருக்கு தெரியுமா? முழு அழகையும் கண் விழியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். வா பெண்மகளே, இவ்வளவு அழகு கண் விழியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். கருவிழியே கண்ணின் கடைப்பார்வையை காதிலே காட்டிவிட்டால் மண்ணின் குமரலுக்கு மலையும் ஒரு சருகாகுமோ? இவ்வளவு அழகு. கலையே பொன்விழி கூட கவி பாடுதேன், கலையே பொன்விழி கூட கவி பாடுதே, கலையே பொன்விழி கூட கவி பாடுதே, தங்கச் சிலையே பொன்னிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே, கலையே பொன்விழி கூட கவி பாடுதே. இளங்காதல் அமுதாந்த ஏகாந்தராணி, இளங்காதல் அமுதாந்த ஏகாந்தராணி, இசையோடு வாழும் வேதாந்தவாணி, இசையோடு வாழும் வேதாந்தவாணி, இணையாவும் இல்லையே கலையே பொன்விழி கூட கவி பாடுதே, சிலையே முன்னிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே, கலையே பொன்விழி கூட கவி ரத்த வாந்தி எடுத்துறியாம. வாழ்கே பலர்கே தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். இவர் அண்டர் கிரவுண்ட் சொல்றீங்க, அதுக்கு இந்த பிள்ளை சொல்றா நிம்மதி எடுக்க. அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். அந்த பெண்மகளுக்கும் இதை போல ஆசீர்வாதம் அல்லாமல் வேறு மாதிரியாக மரியாதை நிமித்தமாக. டேய் என்ன நடக்குதுங்க? நீங்க பாடுற பாட்டுக்கு இங்க குளிர் காயிறாங்க அவ்வளவுதான். அந்த இடத்துல புங்க மரத்துல ஏ மனச நான் தொலைச்சேன், நீ யா பாடி கத்திட்டு போக வேண்டிய அந்த நேரத்துல அந்த முத்தத்துல போதும் செந்தி. தங்கச்சி என்ன மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டெழுதி பாடுதடி, மகராசர் உன்வர வைரா பகலா என் மனசு தேடுதடி, மலமேலும் காதில் கேட்குதா மனதோடு தேனை வார்க்குதா, பூங்காத்து வீசுது அனல பூசுது பொன்மானே பக்கத்தில கொஞ்சம் வாமா, தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா, அள்ளி கொட்டும் நந்தவனோ நீயா செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, கண்ணுக்குள்ளே காதலேனோ தீயா, சின்ன இடை தேய்வதென்ன நோயா, என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணுதையா ஆசை. ஓ மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டெழுதி பாடுதடி,
போது ஏற்கனவே அது மூஞ்சி மயிரை புடுங்கின மாதிரி இருக்கும். இல்ல மரம் இங்கிட்டு திரும்ப தான் பார்த்தேன். அதுவும் மரம் இங்க வாவே. அன்பு இருந்து இங்க வானே. இங்க ஒரு மரம் இருக்கா அண்ணே? இங்க வா. இங்க ஒரு மரம் இருக்கா? அங்க ஒரு மரம் இருக்கா? அப்படியே அங்க ஒரு மரம் இருக்கு. ஹத்தியா எத்தனை மரம் நம்ம இடத்துல இருக்கு அண்ணே. இந்த இங்க ஒரு மரம் இருக்கு. சப்பு அழைத்ததின் காரணம் அண்ணா. நாரத மகரிஷி வந்திருக்கிறார். என்ன இந்த மரத்துல என் தங்கச்சி சப்பு இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னது மாங்கனி என்று என்ன புடுக்குதா? என்ன கண்ணு கண்ணு தெரியுதா தெரியல. அரவிந்த் ஆஸ்பத்திரியில தான் தள்ளு. நான் கூட மாங்காய் காய்ச்சிருக்கணும்னு என்னமோ சொல்லுதுன்னு போறேன். மாங்கனிகள் தொட்டி ஆள் சூப்பரா இருக்கு. ஏய் எருவ மாடு முகரே பார். முறகட்ட வளையாது. நமக்கு தங்கச்சி வேணும்டா. தங்கச்சியை போய் எவனாவது இப்படி சொல்லுவானா? வைத்தியக்கார பையனா சொல்லுவானா? என்ன நீ கூட பிறந்த குடல் அந்த வச்சு அண்ணே 1000 தான் இருந்தாலும் எடுத்து வளர்த்த பிள்ளை உனக்கு தங்கச்சி இல்ல. நான் தான் அண்ணன். இவன் கிடக்க. இவன் மட்டும் உனக்கு அண்ணன். அப்ப நானு நீ எனக்கு மச்சான். ஏய் அப்ப நானு இந்த பிள்ளை தங்கச்சி. என்னது பிச்சு புடிய உங்களுக்கு தங்கச்சி? ஏய் என்ன அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சின்ற? நான் உனக்கு தங்கச்சி இல்லன்ற? அழகா இருந்தா எல்லாருமே தங்கச்சின்னு சொல்லவே மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி. ஏன் அப்படி சொன்னா வாயில புண்ணு வந்துருமா? வாயில புண்ணு உன்னை பார்க்கல எனக்கு எரிச்சலா தான் வருது. அழகா இருக்கவங்கள பூரா தங்கச்சின்னு சொல்ல மாட்டேன். அண்ணே பாப்பு ஏய் உண்மையாவே உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத நீ சிரிப்பா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. நாரத மகரிஷி அழைத்து வாருங்கள் அண்ணா. சாம்பு சாமி என்னண்ணே கத்ரு ராதாண்ணே இங்க பாரு. இங்க பாரு என்னன்னு ஏலே கைய நோண்டா ஏலே அத்தா காலையில அந்த கையை ஆஜிட்ட போட்டு கழுவிடு. நோண்டி நோண்டி பள்ளமா போயிரு போல இருக்கு. என்னண்ணே நீயும் வளர்ந்துட்ட. நான் வளர்ந்துட்டேன். உன்னை அடுத்த வீட்டு கட்டி கொடுக்கவா? அடுத்த வீடு தான் கட்டி கொடுக்கணும். நான் மாட்டேன். சொத்து உம்புறம் போயிடும். சொத்து போனா போயிட்டு போகுது. எனக்கு கல்யாணம் பண்ண வேற மாப்பிள்ளை போனா வேண்டாமா? கூட பரவாயில்லையே. வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்க கொடுக்கடா. ஐயோ கொடுக்க கொடுக்கண்ணே. நமக்கு சிறக்கிறேன் சாமி. நமஸ்கார். தங்கச்சி சாமி மின்னுக்கு சிரிச்சாத. சாமி திருத்தவ குடும்பம் நினைப்பாரு. அவன் ரூசு பைய சிரிக்காத. தங்கச்சி சங்கரா வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமாக. என்ன ஏய் வரவேற்பு கொடுக்குறதுக்கு பேசாம நில்லுங்க. இல்லைன்னா மரியாதையா போயிருங்க சொல்லிட்டு. அவன் குறவு மீன் குடிக்கிறான் தங்கச்சி. காய் அடிச்சிருப்ப. ஆனா உனக்கிட்ட நாடகம் கொடுத்தா பாரு ஊருக்காரங்க அவங்கள சொல்லணும். அவன் குறவு மீன் குடிக்கிறான் போய். என்னதே அந்த பிள்ளைக்கு தெரியல. ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட சொல்லி காட்டு. இனி கேப்பியா? அங்க கெண்ட மீன் தான் இருக்கும். முருகா அதுதான் தெரியுது. நாடகம் நடிக்கல. நாடகத்தை கெடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். அம்மா நான் இப்ப என்ன பண்ணணும்? ஐயோ வரவேற்பு கொடுக்கறானே இருக்கப்பா. சாமி வரவேற்பு சொல்லுங்க தங்கச்சி. ஆமா கதை நடந்துகிட்டு தான் இருக்கு. திருமால் புகழ் பாடி திருலோகம் தனி நாடும் தெய்வகருள் தூதுவரே வருகவே.